வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மே 7 நடந்த நிகழ்வுகளை பார்ப்போம். இன்று உலக தடகள விளையாட்டு தினம், வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே. ஓடி விளையாடு பாப்பா என மகாகவி பாரதி பாடியபடி இளைஞர்களிடையே தடகள விளையாட்டுகளை பிரபலப்படுத்துதல், பள்ளி கல்லூரிகளில் தடகள விளையாட்டை ஊக்குவித்தல் மற்றும் புதிய திறமையாளர்களை கண்டுபிடித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. சர்வதேச தடகள மன்ற கூட்டமைப்பு IAAF தற்போது வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் முன்னாள் தலைவர் பிரபவ் ரெபிலோ அவர்களால் 1996 துவக்கி வைக்கப்பட்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய ராபர்ட் கால்டுவெல் அவர்களின் பிறந்த தினம். ஆண்டு 1814. இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், கீதாஞ்சலி எனும் நூலுக்காக பெற்ற ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1861. 1935 ஆண்டு இதே நாளில்தான் எழுத்தாளர் பத்திரிகையாளர் திரு ஆமாசாமி பிறந்தார். தினத்தந்தி ராணி இதழ்களில் 44 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய அவர் குறும்பூர் குப்புசாமி, அமுதா கணேசன் என்ற பெயர்களில் எழுதி வாசகர் மனங்களை கவர்ந்தார். கன்னித்தீவு தொடருக்கு படக்கதை வசனம் எழுதியவர் அவர். 1952 ஆண்டு இதே நாளில்தான் நடிகர் பாலாசிங், மலையாளம் தமிழில் சிறந்த குணச்சித்திர நடிகராக திகழ்ந்த பாலாசிங் பிறந்தார். 1961 ஆண்டு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாள் தினத்தில் தாகூரின் கையெழுத்து பொறிக்கப்பட்ட முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. மனோகராப்புகள் நடிகை கண்ணாம்பாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1964. பழம்பெரும் நடிகை, பின்னணி பாடகி, தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அவர். 1987 ஆண்டு இதே நாளில்தான் இந்திய தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான இன்சாட் 1B வெற்றிகரமாக சுற்றி 1000 நாட்களை கடந்தது. திரைப்படத்துறைக்கு நீண்டகால சேவை புரிந்ததற்காக பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது 1989 வழங்கப்பட்டு 1990 அது கையில் வழங்கப்பட்டது. முதன்முறையாக ஓர் இந்திய பிராந்திய மொழியில், தமிழில் 24 மணி நேர செய்தி சேனலான சன் நியூஸ் இந்த நாளில்தான் 2000ஆவது ஆண்டில் துவங்கப்பட்டது. 2012 ஆண்டு ருஷ்ய அதிபராக விளாடிமிர் புதின் பொறுப்பேற்றார். தொடர்ந்து இது போன்ற கடந்த கால நிகழ்வுகளை அசைபோட அந்த நாளில் இன்று என்ற தொடரை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.